கனிமொழியே என்னை கொன்று போகிற ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இரண்டாம் உலகம் கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸா ப்ரொடக்ஷன்ல இருக்கு. பிக் ஃபிலிம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடியூசர் பிஇபி அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட், இவ்வளோ பெரிய ஒரு பட்ஜெட்டான படம் வந்து ஒரு குறை இல்லாமல் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து முடிச்சு சிஜியும் சரி, அதோட போஸ்ட் ப்ரொடக்ஷனும் சரி, வெரி ஹை குவாலிட்டி, வெரி ஹை எக்ஸ்பெக்டேஷன், வெரி ஹை அவுட்புட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த படம் ஸ்கிரிப்ட் சொன்ன உடனே செல்வர் சார் எனக்கு ஸ்கிரிப்ட் சொன்னோடனே எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஆர்வமா இருக்கிறது என்னன்னா, இந்த படம் எப்படி இவர் வந்து ஃபிலிம்ல கன்வெர்ட் பண்ண போறாருன்ற ஒரு மெயினான தாட் இருந்தது. ஏன்னா அவர் நிறைய விஷயங்கள் சொன்னாரு. பட் ஆஸ் அன் ஆடியன்ஸ், ஆஸ் அன் ஆக்டரோட ஆஸ் அன் ஆடியன்ஸ் இந்த ஸ்க்ரீன்ல எப்படி இருக்கும் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குது. இப்போ கூட நான் இன்னும் ஃபைனல் அவுட்புட் இன்னும் பார்க்கலாம். ஐ திங்க் another 2-3 days ராம்ஜி சார் கம்ப்ளீட் ஒர்க் முடிச்சோடனே இந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். பட் அவருக்கும் அப்படி ஆர்வமா இருக்கு. ஏன்னா எப்படி ஸ்க்ரீன்ல ஒரு கன்வெர்ட் பண்ண முடியுமா முடியாதா, இல்லைன்னா எப்படி இவ்வளோ பெரிய பட்ஜெட்ல எப்படி நம்ம பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட் இல்லாம பண்ண முடியுமா, நிறைய டவுட் இருந்தது. பட் அந்த டவுட் எல்லாம் இப்போ எனக்கு கிடையாது. ஏன்னா இட்ஸ் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக். ஒரு பெரிய ஒரு லேண்ட்மார்க் ஃபிலிமா இருக்கும், ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இந்த படத்துக்காக நிறைய பேர் நிறைய விதத்துல கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க டெக்னீஷியன், ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ப்ரொடக்ஷன் சங்கர், அவர் லைன் ப்ரொடியூசர், அப்புறம் ஜார்ஜியாவில் இருக்கிற நிறைய க்ரூ மெம்பர்ஸ், அவங்க அங்கே இருக்கிற ஸ்டாஃப். ஸோ ஒரு யூஸ்வலாக வந்து ஒரு அவுட்டோர் ஷூட்டிங் போனோம்னா மேக்ஸிமம் 25-30 days ஒரு ஷூட்டிங் பேக்கப் பண்ணிட்டு வந்துடுவோம். பட் யூஸ்ஃபுல் ஒரு 90 days வந்து நாங்கள் வந்து ஜார்ஜியாவில் ஆஸ் எ ஃபேமிலியாக நாங்கள் வந்து ஷூட் பண்ணோம். ஏன்னா ஒரு 25 days மட்டும் கம் பேக் டு இந்தியா. பட் அதெல்லாம் இல்லாமல் எப்படியாவது இந்த ஒர்க் முடிக்கணும். பட் அவ்வளோ ஸ்ட்ரெயின் இருந்து வேற ஒரு ஊருக்கு போய் அந்த லாங்குவேஜ் அந்த ஒன்றுமே தெரியாமல் கூட யாருமே எதுவுமே கம்ப்ளீட் பண்ணாமல் இந்த ஒர்க் அவ்வளோ சூப்பராக முடிச்சுட்டு வந்திருக்கோம். வெரி ஹாப்பி. என்னோட கெரியர்ல இது ஒரு மிகப்பெரிய படமா இருக்கும். கண்டிப்பா செல்வராகவன் சார் வந்து இந்த படம் யார் வச்சும் பண்ணிருக்கலாம். இன்ஃபேக்ட் இந்த படத்துக்குன்னா இன்னும் பெரிய ஹீரோட தான் போயிருக்கோம். But thanks to him and thanks to my producers for trusting me and giving me this project. And hopefully 22nd படம் ரிலீஸ் ஆனதும் எல்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நிறைய பேர் இந்த படத்தோட இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் என்னன்னா, அந்த ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு இனிஷியல் டிஸ்கஷன்ல வந்து ஒரு 4 ப்ரொடியூசர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இதை கன்வெர்ட் பண்ண முடியாது, ஸ்க்ரீன் இதெல்லாம் வந்து நம்ம நாவலாக சந்தோஷப்படலாமே தவிர ஸ்க்ரீனில் கன்வெர்ட் பண்ணுறதுலாம் வந்து இம்பாசிபிள் அப்படின்னாங்க. சேலஞ்ச். சரி, ஓகே பண்ணணும் அப்படின்றது. அதுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தது வந்து ப்ரொடியூசர் டிவி அவர்கள் வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தார் எனக்கு. அட் சேம் டைம் போத் மை ஆக்டர்ஸ் ஆர்யா, அனுஷ்கா அவங்களும் வந்து ஒரு பில்லர்ஸாக இருக்காங்க. தனியாக ஒருத்தரால் ஒன்றும் போய் பண்ண முடியாது. எல்லாமே வந்து ஒரு எஃபர்ட் தான், ஜஸ்ட் டு என்டர்டைன் யூ அந்த ஆடியன்ஸ். ஐ திங்க் கம்மிங் 22nd உங்களுக்கு எல்லாரும் பார்த்து படம் பிடிக்கும் நான் நம்புறேன். Any actor also in the script unknown, they will be very eager to show. And it's a beautiful script, different the whole thing script tagline with how family go for love and so எல்லாரும் பேசும்போது from a child to an old person love பத்தி பேசும்போது we have all each one of us ஒரு கான்செப்ட் இருக்கும். And so he's put all those things in the script and very beautifully taken, and the emotions and the feelings back up under there, very beautiful visuals. So definitely as a film பார்க்கும்போது it's going to touch. It's not only about romance, talking about emotions, it's also a visual piece. And all from cinematographer Ramji Garu or producers, from the music, graphics, it's a team spirit definitely. It's a lot of hard work and we've come out with this product. And not only as an artist work, there is a film not as just a work in it. I'm looking forward for this. Definitely a film very close to my heart. And surely audience, friends and parts of them, I'm sure each one of you are going to really like the movie. And I want to thank Sir Selvagar and
PVP for making me a part of this, because I would definitely miss out on a very beautiful project. இன்னொரு உலகம் இரண்டாம் உலகம் அப்படின்னா அதுக்கு வந்து பேரலல் வேர்ல்டு மாதிரி இன்னொரு உலகம். ஏன்னா இன்னைக்கு வந்து சயின்டிஸ்ட்லாம் நம்புறாங்க வந்து நம்ம மட்டும் வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம மட்டும் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம இங்க மட்டும் இல்லை, பல்வேறு இடத்துல நம்மளோட இதை வந்து கண்டுபிடிக்க முடியுது. சயின்டிஸ்ட் கூட நம்புறாங்க வந்து நிறைய உலகங்கள் இருக்கு. என்னமோ அந்த விண்வெளியில் நம்ம கண்டுபிடிச்சது வந்து ஒரு சதவீதம் 2% தான் இருக்கும். பார்க்கல நம்மளால என்னன்னே தெரியாத ஒரு கற்பனை கிடையாது. இன்னொரு உலகம் உலகோட சொன்னேன் தவிர இன்னொரு பிளானட்டே சொன்னாதான் அது கிரகம்னா தான் அது வேற இதுவா. உலகம்னா இன்னொரு உலகம் தான். ரெண்டு பேரும் அதேதான் வராங்க, அப்படியேதான் வராங்க வந்து. மற்றபடி நீங்க அந்த மாதிரி அதான் சொன்னீங்க, இன்னொரு கிரகம்ன்றது வேற, அது வேற, பிளானட்ன்றது வேற, இன்னொரு உலகம்ன்றது வேற. இன்னொரு உலகத்திலேயே இவங்களே தான் இருப்பாங்க. இன்னொரு உலகத்தோட குணாதிசயங்கள் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் வந்து இப்போ அதான் திருப்பி நான் சொன்னேன், சயின்டிஸ்டே கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து இப்போ நான் இங்க உட்கார்ந்து இருக்கேன்னா என்ன வந்து நீங்க விண்வெளியிலிருந்து நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க என்னுடைய கோஆர்டினேட்ஸ் போட்டீங்கன்னா நான் இந்த ஹோட்டலே இங்க உட்காந்துருக்கேன். பட் நான் இங்க மட்டும் இல்லை, ஒரே நேரத்துல வந்து பல்லாயிரத்துல சிதறி கிடக்கிறேன் அப்படிங்கிறது. அப்ப நான் இங்க மட்டும் இல்லை, வேற எங்கேயும் இருக்கேன் அப்படின்னு கூட. மேபி அங்க நான் இயக்குனர்களா இருக்கலாம், ஒரு ஜஸ்ட் ஒரு வழி போக்கனா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது இருக்கலாம். ஸோ குணாதிசயங்கள்ன்றது வந்து ரொம்ப வேறுபடுத்தி காமிக்க எனக்கு அவ்வளவு உடன்பாடு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அங்கேயும் மனிதர்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வச்சு கஷ்டப்படுத்தி என்ன இருக்கு, கஷ்டப்படுத்தாம என்ன இருக்காது. என்ன படமா இருந்தாலும் எது இப்போ வெறுமா இந்த ரூம்லயே ஃபுல் கதை நடக்கிறதுனால நீங்க கஷ்டப்பட்டு தான் ஆகணும். எதுவுமே கஷ்டப்படாம கிடைக்காது. அதனால நானும் கஷ்டம்னு எந்த ஒரு வேலையை நீங்க கஷ்டம்ட்டீங்கன்னா அப்புறம் அது வேலையே கிடையாது, அதை பண்ணி அர்த்தமே கிடையாது, அதை பண்றதே வேஸ்ட். அந்த வேலையை நீங்க வந்துடக்கூடாது, அந்த வேலை கஷ்டமா இருக்கக்கூடாது. We work with him, so I would say what scene பண்ணும்போது he tries to extract your best. That's why அவங்க villains பார்த்தா always everybody the critics எல்லாரும் they look at you and say எவ்வளவு நல்லா perform பண்ணிருக்கீங்க and they tell to extract that and to extract what the script requires. Sometimes you need to certain things tune in பண்ணணும், you have to do that. And shooting பண்ணும்போது you shot in such difficult terrains also, so we never ever had any kind of exertion. இப்போ இப்படியே பண்ணணும், இப்படியே குதிக்கணும், இப்படியே இது பண்ணணும். He's never ever stressed on that. We feel like an extra effort பண்ணணும். When he's doing a dialogue delivery and all, then he's putting so much of interest. We feel அது even நாங்க பண்ண also it will maybe give that extra mileage. So that is what it is. டெஃபினட்டா புதுசா இருக்கணும்னு நினைக்கிறேன். புதுசா இருக்கிறது தான் இன்னைக்கு வந்து மக்கள் அதான் எதிர்பார்க்குறாங்க. வந்து முன்னாடி மாதிரி இல்லை. இப்போ நாங்க வந்து 2000 வந்த சினிமா, இப்போ 2014 ஆச்சு. முன்னாடி மாதிரி இல்லை. இப்போ மக்கள் எக்ஸ்போஷர் எல்லாம் மாறி போச்சு. நம்ம வரும்போது தான் இப்போ டிவி கூட அப்பதான் வர ஆரம்பிச்ச காலங்கள். இன்னைக்கு வந்து அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதிகம் மீறி வந்து நீங்க ஏதாவது அவங்களுக்கு புதுசா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ரசனை மாறி இருக்கு. 100% மாறி இருக்கு. அது வேற. அது வந்து நம்ம முன்னாடி ஒரு ஹிஸ்டரி டச் பேஸ் பட் இது வேற. ஃபேரி டேல் வந்து ரொம்ப சிம்பிள். வந்து நம்ம சின்ன வயசுல இருந்தே கேட்டிருக்கோம் இல்லையா, பாட்டி வர சொல்லிட்டாங்க, எடுத்துட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். அதுல என்னத்த ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. படத்தோட பிக்கஸ்ட் டெக்னிக்கல் சேலஞ்ச் வந்து இதுதான். ஃபர்ஸ்ட் இதை கன்சீவ் பண்ற முறை தான் வந்து ஹவு டு நேரேட் இட். லைக் சிம்பிளா இருக்கலாம், கதை வந்து வர சொல்ற கதையா இருக்கலாம். பட் ஒரு ஃபேரி டேல் வந்து மக்களுக்கு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியும் வைக்கணும்.
சேம் டைம் அதை வந்து அவங்க அதை வேற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது, ஒரு ஏலியனா அதை வந்து ஃபீல் பண்ணவும் கூடாது. ஸோ அவங்களுக்கு கன்வே பண்றதுல தான் ஐ திங்க் வெரி சேலஞ்சிங். மாட்டிக்கிறது வந்து நாமளா நினைக்கிறது தான். வந்து டைம் பீரியட் ஆகுது, ஒரு 2 years 3 years ஆகுதுன்னா அவங்க வந்து ஐயோ மாட்டிக்கிட்டோங்க அப்படின்னு வெளியே வந்து ஆளுங்க சொல்றது. பட் நான் எப்பவுமே வந்து ஐயோ நான் மாட்டிட்ட ஒரு டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு நம்ம யோசிச்சதே கிடையாது. ஏன்னா நான் ஒரு ப்ராஜெக்ட் இப்போ வந்து 2ஆம் ப்ராஜெக்ட்ல இருக்கேன்னா என்ன விட ஜாஸ்தி இவர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். சரியா, நம்ம ஒரு ப்ராஜெக்டுக்காக நம்ம ஓகே நான் இதை படம் பண்றேன், பட் நான் என்ன யோசிப்பேன் எனக்காக அவ்வளோ ஒர்க் பண்றாரு. ஸோ அதுக்கு நான் எப்பவுமே என்னோட இதுல எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ண முடியுமோ நான் இப்படிதான் சப்போர்ட் பண்ணேன். எப்பவுமே வந்து இவ்வளோ டைம் ஆகுது அது நான் ஒன்றுமே கிடையாது. கடைசியில ப்ராஜெக்ட் அந்த ப்ராடக்ட் வெளியே வரும்போது எல்லாரும் ரசிக்கிற மாதிரி பேசப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நான் எப்பவும் மாற்றம் மாதிரி யோசிச்சிருக்கேன். நாங்க எல்லாருமே எங்களுடைய கம்பெனி டெக்னிக்கல் குரூ வந்து நாங்க ப்ரொடியூசர்ஸ் தான் சப்போர்ட் பண்ணுவோம். அவங்க கேட்ட அந்த ரிலீஸ் டைம்னா சில விஷயங்கள்லாம் சீக்கிரமா நடக்கணும். வந்து அந்த இதுல வந்து அவருக்கு வேற கமிட்மெண்ட்ஸ் இருந்ததால எப்பயுமே நான் எந்த விஷயமும் எதிர்பார்த்து எதையும் செய்யறது இல்லை. வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து ஃபைட்டேல் அப்படின்னா நம்மளுக்கு இது வரைக்கும் பார்த்தது இல்லை. ஸோ மக்களுக்கு ஒரு புது அனுபவமா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க கவுன்சிலர் தான் கேட்கணும். கவுன்சிலர் ரெஜிஸ்டர் பண்ணி தானே, இது வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது, ப்ரொடியூசர்ஸ் தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். அவங்க பிவிபி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க, அது அவங்க தான் நீங்க characterization only fighting pathidana, not only that not fully focus on sports, but and the rhythm that how the situation, how the people living at the so that way it's there. More of a free-spirited girl who thinks like a male, who's female but has that who has his thoughts very strong. Who wants to do all those things that a man can do. We had some sequences, but we've also shown that the sport fighting, she's good at it. And Georgia, we had a fight master there. First of all, film Pannambali, I don't see it as heroine oriented or hero oriented. I feel a script as a script. That's the main important concept for me. So Pannambali, Arundhati Pannela doing Rudrama Devi. So it's nice that the female character is more important. It has more. It's more about her. It's like a story of a warrior princess something. Okay, the script one I wouldn't do. It's not that I want to do a heroine. I don't want to even look at cinema as heroine oriented or hero oriented. I want to see it as another script madri. So Telugu vandhirukku, I'm sure something interesting Tamil vandhirukku, definitely I will take it up. Definitely I would agree on that, Edika, because very so extremely comfortable to work with it. It's like sort of question like when we're talking, it might seem like heroine, hero, it might sound like that. But I would also, even though the work Pannappuram, I would definitely agree to that, because someone who is very easy to work with, very comfortable, and complications are there. It's a very nice person to work with. VFX portion நம்ம நினைக்கிற VFX இல்லை, லைக் அந்த மாதிரி கிராப்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. இது மோர் ஆஃப் ரியல் லைஃப் VFX. ஸோ VFX வந்து ஜஸ்ட் ஒரு பார்ட் தானே தவிர இது வந்து VFX இன்வெஸ்டட் ஃபிலிம் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் ஃபிலிம். நான் படம் கிடையாது. இதுவரை நான் வந்து ஸ்க்ரீன்ல வச்சு நைட் வருது. அது படம் ரிலீஸ் ஆனப்போ அவங்க பேர் சொல்லி